ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிகம் மெத்தட். ஸோ பிகம் மெத்தட் மூலயமா நம்ம வந்து எப்படி நம்ம எல்பிஐபியை சால்வ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பிகம் பார்க்குறது முன்னாடி நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். தென் கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்துருப்போம் ஒரு எல்பிஐபியை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஐ மீன் எல்பிஐபின்னு என்ன சொல்லுறதுன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நம்ம பிகம் மெத்தடில் நம்ம இனிஷியலாக வந்து இப்போ மினிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமைஸ் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் மாற்றணும். ஸோ சிம்ப்ளெக்ஸோ இல்லை பிகமோ நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் கேஸை நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். மினிமைஸ் கேஸ்க்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. சப்போஸ் மினிமைஸ் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவால் மீன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சிம்ப்ளெக்ஸுக்கும் இல்லை பிகம் மெத்தடுக்கும் காமன் தான். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x1 + 4x2 > 20 அண்ட் x1 + 5x2 > 15. ஓகேவா? ஸோ நம்ம சிம்ப்ளெக்ஸ் பார்க்குறப்ப நம்ம லெசன் கேஸில் பார்த்துருப்போம். தென் கிரேட்டர் கேஸ் தான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். பட் பிகம் மெத்தடில் நம்ம கிரேட்டர் கேஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஜஸ்ட் ஒரு ஸ்லாக் வேரியபிள் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து சர்ப்ளஸ் வேரியபிளும் சேர்ந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் பிகம் மெத்தட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்துடலாமா? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து நம்ம எப்பவும் போல் மினிமைஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு இந்த ரூல் அப்ளை பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ மினிமைஸ் வந்து மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம்ங்கிறது ஸோ இசட்டாக எதை மீன் பண்ணுறதா நம்ம மினிமைஸ் கேஸ் தான் இது. லேட்டராக வந்து மைனஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும் வர ஆன்சரில். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார் போட்டிருக்கேன். சப்போஸ் ஸ்டார் போலன்னா அது நார்மல் மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ கிவன் ப்ராப்ளத்தை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 4x1 + x2 இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து -4x1 - x2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வர S1, S2, M இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் ஃபங்க்ஷனில் நம்ம 3x1 + 4x2 நம்ம வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் < கேஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருப்போம்ல. பட் இது கேஸ். ஸோ கேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லாக்கு பதிலாக ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை ஆட் பண்ண போகிறோம். சார் அதுவும் S1 தான், இதுவும் S1 தான். நம்ம ஸ்லாக்னு எடுத்துக்கிறது, எது சர்ப்ளஸ் எடுத்துக்கிறது ரொம்பலாம் யோசிக்க வேணாம். கேஸ் இருக்குல்ல. ஸோ கேஸ் வர்றப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம்னா அது வந்து சர்ப்ளஸ் வேரியபிள். கேஸ் வந்து ப்ரொசீட் பண்ணோம்னா அது வந்து ஸ்லாக் வேரியபிள். அவ்வளோதான். ஸோ இது கேஸ் தான். ஸோ கேஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணுறப்போ -S1 + A1 இதை ரீப்ளேஸ் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதில் வந்து நம்ம கேஸை நம்ம வந்து ஜஸ்ட் S1 மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் போட்டுப்போம். இந்த கேஸில் நம்ம வந்து ஒரு -S1 + A1 நம்ம 2 வேரியபிளை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். செகண்ட் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேஸ் தான். அப்படிங்கிறப்போ வந்து ஒரு -S1 + ஒரு A2 நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஈக்குவலாக மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கிவன் கன்ஸ்டன்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஈக்குவல் மாற்றோம்னா நம்ம வந்து கேஸை நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கலாம். பட் கேஸ்க்கு நம்ம வந்து எப்போவுமே கேஸில் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். இல்லை S1, S2 எல்லாமே சர்ப்ளஸ் வேரியபிள். இந்த A1, A2 எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஸோ இல்லை 0S1 0S1 0S2 கொடுத்துருவீங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் அது பிரச்சனை வராது. இங்கே -M -M போட்டிருக்கோம் பார்த்தியா? ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட வேல்யூ தான் கோஎஃபிஷியன்ட் தான் -M -M. ஸோ A1க்கு ஒரு -M கோஎஃபிஷியன்ட் இருக்குது. தென் A2க்கு ஒரு -M கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் பிகம் மெத்தடுக்கும் இருக்கிற சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கும் பிகம் மெத்தட் இருக்கிற டிஃப்ரென்ஸு இவ்வளோ தான். ஸோ அது ஜஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் மட்டும் இருப்போம். நம்ம ஜென்ரலாக 0S1 + 0S2 போட்டுருவோம். இதில் வந்து சர்ப்ளஸ் வேரியபிளும் இருக்குது. ஸோ ஸ்லாக் மட்டும் கிடையாது, சர்ப்ளஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் -M. ஓகேவா? இந்த எம்மோட வேல்யூங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 100 ஒரு 1000 கூட வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ கிளியராக M வந்து >0 தான். ஓகே, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ மினிமைஸும் சிம்ப்ளெக்ஸுக்கும் பிகமுக்கு டிஃப்ரென்ஸே இந்த M தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எல்லாமே சர்ப்ளஸ் வேரியபிள் தான். ஸ்லாக் வேரியபிள் இல்லை, எல்லாமே கேஸ் தானே. ஸோ அப்படிங்கிறப்ப சர்ப்ளஸ் வேரியபிள் மட்டும் தான் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆஸ் யூசுவல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிகம் மெத்தடில். ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான். ஸோ நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை பிகம் மெத்தடாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் x1 = x2 = 0 கொடுத்துருப்போம். X1க்கும் X2க்கும் 0 கொடுத்துருப்போம். ஆனால் பிகம் மெத்தடில் நம்ம
கூட இருக்கிற 2 சர்ப்ளஸ் வேரியபிளும் 0 கொடுக்கணும். ஸோ அதான் ரூல். ஸோ நம்ம x1 ப்ளஸ் சாரி x1, x2, s1 தென் S2 இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து 0 குடுத்தீங்கன்னா, இந்த 2 கான்ஸ்டன்ட்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் A1, A2 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். இதுதான் உங்களோட ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ரிமைனிங் வேரியபிள்ஸ். ஸோ A1, A2 எல்லாமே பேசிக் வேரியபிள்ல வரும். 20, 15 எல்லாமே பேசிக் சொல்யூஷன்ல வரும். ஓகேவா? ஸோ இத வச்சு ப்ரொசீட் பண்ண போறோம் இந்த ஐட்ரேஷன்ஸ. ஸோ நம்ம மேக்ஸ் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க ஒரு வாட்டி. x1, x2, s1, s2, a1, a2. ஸோ இது நம்ம அப்படியே எழுத போறோம். ஸோ இத நம்மளோட பேசிக் வேரியபிள் இங்க எழுத போறோம் சைடுல. ஸோ பேசிக் வேரியபிள் நம்ம ரோ வைஸ் எழுதுறப்ப x1, x2, s1, s2, a1, a2. ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. அந்த x1 ஓட கோஎஃபிஷியன்ட் தான் -4. நீங்க எல்லாம் ஜெனரலைஸ் ஃபார்ம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ x1 கோஎஃபிஷியன்ட் தான் அந்த -4 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி x2 கோஎஃபிஷியன்ட் தான் -1 இத பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தென் s1 கோஎஃபிஷியன்ட் 0, தென் s2 கோஎஃபிஷியன்ட் 0. இந்த a1 பார்த்தீங்கன்னா a1 கோஎஃபிஷியன்ட் தான் அந்த -m. ஓகேவா? அதே மாதிரி a2 கோஎஃபிஷியன்ட் தான் -m. ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே எழுதுறேன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேசிக் வேரியபிள் ஃபுல்லா எழுதிருவீங்க. ஸோ பேசிக் வேரியபிள் ஃபுல்லா எழுதிட்டீங்கன்னா, அதுக்கான கோஎஃபிஷியன்ட் அப்படி பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் என்ன எடுத்திருந்தோம்? a1 20, தென் a2 15ல. ஸோ இந்த a1, a2 தான் இங்க வரும். நம்ம நார்மலா வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல s1, s2 வந்திருக்கும். பட் பிகேம் மெத்தட்ல இங்க என்ன வேரியபிள் இருக்கோ, நம்ம பேஸ் சொல்யூஷன்ல இங்க சர்ப்ளஸ் வேரியபிள், தென் x1, x2க்குலாம் 0 கொடுத்ததுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் ரிமைனிங் வேரியபிள் வருதோ அந்த வேரியபிள் தான் எழுதணும். இந்த ப்ராப்ளத்துக்கு a1, a2 தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த என்டையர் ப்ராப்ளத்துல ஸ்லாக் வேரியபிள் கிடையாது. ஸோ ஸ்லாக் வேரியபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்திருக்கும். அது ஒரு ஒன் ஆஃப் த வேரியபிளாக வந்திருக்கும். பட் இதில் வராது. ஸோ நம்ம லேட்டராக வேறு ப்ராப்ளத்தில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் மட்டும் இருக்கனால, ஸோ x1, x2 சர்ப்ளஸ் எல்லாத்தையுமே 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் சொல்யூஷனாக வரும் பேசிக்காக. ஸோ அந்த சொல்யூஷனை நீங்கள் a1 8 எழுத போகிறீங்க. ஸோ a1 8 ஒரு கோஎஃபிஷியன்ட் தான் -m சொல்லியிருந்தோம்ல, அதை நீங்கள் சிபி எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ சிஜே, சிபி இந்த பேசிக் வேரியபிள்லாம் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். தென் சொல்யூஷன். ஸோ a1 சொல்யூஷன் எழுது 20, தென் a2 சொல்யூஷன் 15. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்டுபிடிச்சு அப்படியே எழுத போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸ்க்குமே அப்படியே மேலே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அப்படியே கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்து எழுத விடுது அங்கே உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? எது நம்ம எஸ்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி எது சின்ன நம்பரை பார்த்து நம்ம எப்பவும் போல் பிவோட்டல் ரோ, தென் பிவோட்டல் காலம், தென் பிவோட்டல் ரோ கண்டுபிடிச்சு, தென் அது மூலியமாக பிவோட்டல் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? இதான் ஐட்ரேஷன் மூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இசஜேன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இசஜேங்கிறது என்னது? சம்மேஷன் ஆஃப் சிபி இன்ட்டு ஏஎஃப்ஐஜே. ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மாதிரி 0 0 போட்டு போக முடியாது இனிஷியலாக. ஏன்னா வந்து இசஜே வந்து பார்த்தீங்கன்னா சிபி பார்த்தீங்கன்னா -m ரெண்டு கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு வேல்யூ தான். ஸோ எம்முக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இது நம்ம அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே 0 0 இருந்துச்சு கண்டிப்பாக நாங்கள் டேரெக்டாக இசஜே 0 போட்டிருப்போம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில். பட் இது வந்து பிக்கப் மெத்தட். ஸோ இதில் 0 வராது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -m இன்ட்டு 3 என்ன வரும்? -3m வரும். தென் -m இன்ட்டு 1, ஸோ 1 வரும். -m வரும். ஸோ அப்படிங்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4m வரும். அதே மாதிரி ஒரு காலம் வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே -9m. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +m. ஸோ அதே மாதிரி ஒரு காலமும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாகவே எழுதிங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களோட இசஜே வரும். ஸோ இசஜே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இசஜே மைனஸ் சிஜே. ஸோ சிஜே காலம் மேலே இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இசஜேவில் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி -4m + 4 வரும். தென் -9m + 1 வரும். தென் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் லீஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா -4m + 4 இருக்குது, -9m + 1 இருக்குது. ஸோ நீங்கள் லீஸ்ட் எலமெண்ட் பார்க்குறப்ப -9m தான். ஸோ ஏன்னா நீங்கள் எம்முக்கு போல் ஒரு பெரிய நம்பர் கொடுத்து பாருங்களேன். ஸோ எம்முக்கு போல் சப்போஸ் நான் ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு 400 தான் வரும். -400 வரும் கிட்ட வரும். இங்கே -900 வரும். ஸோ -400 பெருசா இல்லை சிறுசா இல்லை -900 சிறுசான்னு பார்த்தீங்கன்னா -900 தான் சிறுசு. அதுக்கிட்ட தான் வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலம் தான் உங்களுக்கு பிவோட்டல் காலமாக இருக்கும். ஸோ பிவோட்டல் காலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? பிவோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்? கிடைக்கிற பிவோட்டல் காலத்துக்கு ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து சொல்யூஷனில் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 20 ÷ 4 வரும் உங்களுக்கு 5 வந்துடும். ஸோ அதே மாதிரி 15 ÷ 5 என்ன வரும்? 3 வந்துடும். ஸோ 5 3 சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து சிறுசு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த காலம் இந்த ரோ தான் உங்களுக்கு பிவோட்டல் ரோவாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது பிவோட்டல் ரோனா உங்களுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா பிவோட்டல் ரோவும் காலமும் எங்கே மீட் ஆகுதுன்னா 5ன்னு ஒரு எலமெண்ட்டில் தான் மீட் ஆகுது.
ஸோ இதான் உங்களோட பிவோட்டல் எலமெண்ட். ஸோ இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிம்ப்ளெக்ஸில் பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ R2 தான் பிவோட்டல் ரோவாக இருந்துச்சுன்னா 5 தான் பிவோட்டல் எலமெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், பிவோட்டல் எலமெண்ட்டை ஒன்றா நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மாற்றணும். ஸோ பிவோட்டல் எலமெண்ட்டை ஒன்றா மாற்றணும்னா இந்த என்டையர் R2 என்ன பண்ணணும், 5 டிவைட் பண்ணணும். ஏன்னா 5 தானே பிவோட்டல் எலமெண்ட்ஸ். அப்படிங்கிறப்ப 5 ஒன்றா மாற்றணும்னா என்டையர் நம்ம வந்து 1 டிவைட் பண்ணணும். ஸோ 5 டிவைட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்டையர் ரோவை நீங்கள் 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ரோ கிடைக்கும். இதுதான் உங்களோட நியூ R2. ஜஸ்ட் எதுக்குன்னா நீங்கள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த R2 அப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஓகே, இது வந்து நம்மளுக்கு நியூ R2 கிடச்சி போச்சு. ஸோ இது பிரச்சனை இல்லை. தென் இது பிவோட்டல் எலமெண்ட்னா அதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், 0 பண்ணணும். அதான் ரூல் கரெக்டாக. ஸோ அப்படிங்கிறப்ப மேலே இருக்கிற எலமெண்ட்டை 0 பண்ணோம்னா அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன். ஸோ R1 நம்ம வந்து R1 மைனஸ் 4/5 R2 இதை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற எலமெண்ட் 0 கிடைக்கும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நான் எடுக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனும் R2ல தான் இருக்கணும் பண்ணணும் தவிர, பிவோட்டல் ரோல தான் இருக்கணும் தவிர, நீங்கள் R1க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதே ஆப்ரேஷன் நீங்கள் வந்து 5R1 மைனஸ் 4R2 கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் 0 தான் வரும். பட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக யூனிக்கான ஆன்சர் வராது ஃபைனலாக. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வேணுமா, நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அத்தனை ஆப்ரேஷனுமே நீங்கள் R2ல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். R1ல அதர் ரோவில் யூஸ் பண்ணாதீங்க. பிவோட்டல் ரோ அதுக்காக கண்டுபிடிச்சது. அந்த ரோவில் மட்டும் தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு அந்த எலமெண்ட் 0 கிடச்சிரும். ஓகேவா? இதான் உங்களோட நியூ R1. ஓகேவா? ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை நீங்கள் தூக்கி ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் ஐட்ரேஷனில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிவோட்டல் எலமெண்ட் என்ன இருக்கோ, ஸோ A2 வந்து கண்டிப்பாக லீவ்ஸ் ஆயிரும். தென் X2 வந்து என்ட்ரு ஆயிரும். ஏன், உங்களோட பிவோட்டல் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு மேலே X2 இருக்கும். தென் அதே மாதிரி ஸோ அந்த X2 எது ரீப்ளேஸ் பண்ணோம், இங்கே இருக்கிற A2 ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகேவா? அதான் நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். ஸோ சிம்ப்ளெக்ஸில் பண்ணுற அதே கான்செப்ட் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இருப்ப இந்த மாதிரி ஒரு A2 X2 இந்த மாதிரி ஒரு 2 பேசிக் வேரியபிள் இங்கே வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி A1 அங்கே இருக்கிறதா இங்கே X2 பதிலாக புதுசாக வரப்போகுது. ஸோ ஏன் X2 வந்துச்சுன்னா பிவோட்டல் எலமெண்ட் லாஸ்ட் இந்த பொசிஷன் இருந்தனால தான் நம்மளுக்கு X2 வருது. ஓகேவா? ஸோ X2 கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே -1. ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் X2 கோஎஃபிஷியன்ட் தான் -1. மற்றபடி இருக்கிற மற்ற எல்லாமே லாஸ்ட் ஐட்ரேஷன் தான் அப்படியே தான். ஸோ எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ இதெல்லாம் நியூ R1 நியூ R2. தென் சொல்யூஷன், ஸோ ரேஷியோ எல்லாமே அப்படியே தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐட்ரேஷனில் நம்ம வந்து Zj மைனஸ் Cj கிரேட்டர் தன் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அசோசியல் நம்ம Zj கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி Zj மைனஸ் Cjங்கிறப்ப நம்ம இந்த கிடச்ச -11m/5 1/5 நம்ம வந்து Cjவில் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு -11m ப்ளஸ் 19/5ன்னு கிடைக்கிது. இதே மாதிரி 4m + 1 -4m + 1/5 கிடைக்கிது. ஸோ கம்பேரிங் இதில் எது பெருசு சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா -11m தான். ஸோ நீங்கள் எம்முக்கு பதிலாக ஒரு பெரிய நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதான் ரொம்ப சின்ன நம்பராக வரும். லீஸ்ட் நம்பராக வரும். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா, நீங்கள் A2 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கல்ல, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு A2ங்கிற ஒரு வேல்யூவை A2 நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தானே, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வேல்யூவை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. பேசிக் வேரியபிள்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னா அந்த A2க்கான A1 பக்கத்தில் A2 இருக்குல்ல, அந்த A2க்கான காலம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிக் மெத்தடில் இப்படி ஒரு இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது பேசிக் வேரியபிளில் எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிள் காலம் இங்கே இருந்தால் போதும். ஸோ பேசிக் வேரியபிள் A1 இருக்குது, A2 இல்லை. அப்படிங்கிறப்ப A2 காலம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை பிளாங்காக விட்டால் போதும். இல்லாட்டி நம்ம அதை விட்டுட்டு ஃபுல்லாக இப்படி நீட்டாக டேபிள் எழுதுனா கூட போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா A2க்கான அந்த எலமெண்ட் இருக்குல்ல, -4/5 நம்ம அதை கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா A2க்கான காலமே இங்கே இருக்காது. அதுக்காக -4/5ங்கிறது அந்த A2க்கான காலத்தில் வரக்கூடிய எலமெண்ட். அதுவே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பிக் மெத்தடில் இது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி அந்த A2 காலத்தை விட்டுட்டு A1 காலத்தை வச்சுப்போம். ஏன்னா A1 காலம் ஏன் வச்சுக்கிறோம்னா, A1 காலம் வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக் வேரியபிள் A1 இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட்டும் -m இருக்குது. அதனால் நம்ம A1 விட முடியாது. சப்போஸ் நம்ம இந்த A1 வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, X1 ஆர் X2 X1 அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம இந்த காலம் போகணும் அவசியம் இல்லை. இதை விட்டு நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ பிக் மெத்தடில் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து
இசஜே மைனஸ் இசஜே கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசஜே மைனஸ் இசஜேல இந்த ரோ வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுதான் உங்களோட பிவோட்டல் ரோவாக இருக்கும். ஓகேவா? இப்போ பிவோட்டல் ரோ கிடைக்குன்னா நம்ம பிவோட்டல் காலமாக கிடைக்குது. ஸோ அப்படிங்கிற பிவோட்டல் காலத்தை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிவோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். அதுக்காக இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் வரும். நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம் சொல்யூஷனால். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/11/5ன்னு வரும். தென் 3/1/5 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 40/11 இங்கே 15/11 வரும். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 40/11 தான் ரொம்ப சிறுசு. அப்படிங்கிறப்ப இதான் உங்களோட பிவோட்டல் ரோ. ஸோ பிவோட்டல் ரோ காலம் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த 11/5ங்கிற ஒரு நம்பரில் மீட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 11/5 தான் பிவோட்டல் எலமெண்ட். தென் R1 தான் உங்கள் பிவோட்டல் ரோ. ஸோ R1 பிவோட்டல் ரோனா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிவோட்டல் எலமெண்ட்டை நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், 11/5 ஒன்றா சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு 5/11ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அதான் நான் அந்த ரோ ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரோவில் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடச்சிருக்கும். ஓகேவா? இதான் உங்களோட நியூ R1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு R2க்கு பண்ணணும். ஸோ R2ங்கிறப்ப 11/5 நான் மல்டிப்ளை பண்ணி ஒரு எலமெண்ட் ஒரு நியூ R1 கிடச்சதா. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/5 0 பண்ணணும். ஸோ டோட்டல் எலமெண்ட் 11/5னா அது கீழே இருக்கிற எலமெண்ட் கண்டிப்பாக 0 தான் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் இது. ஸோ R2 இது. ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து ஒரு பேஜ் நம்பர் கொஞ்சம் ஆல்ட்ரு ஆயிருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கீழே எக்ஸ்பிளைன் மட்டும் மேலே வரேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ அதுக்காக அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடைக்கும். ஓகேவா? இதான் உங்களோட நியூ R2. ஸோ இந்த நியூ R2 நீங்கள் நெக்ஸ்ட் டைரக்ஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிவோட்டல் எலமெண்ட் இந்த இடத்துல கிடச்சதுனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதுக்கு மேலே என்ன வேரியபிள் இருக்குது, X1. இந்த X1 எதை ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த A1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதான் நம்ம தேர்ட் ஐட்ரேஷன் போக போகிறோம். தேர்ட் ஐட்ரேஷனில் நம்ம வந்து X1 என்ட்ரு ஆகுது, A1 வந்து அந்த பேசிக் வேரியபிள் விட்டு வெளியே போகுது. ஓகேவா? இதை நம்ம எழுதிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதே மாதிரி X1 A1க்கு பதிலாக X1 ரீப்ளேஸ் ஆகுது. நம்ம ஆஸ் யூஷுவல் X2 இருக்கிற இடத்துல இருக்க போகுது. ஸோ இதை நம்ம முன்னாடி இந்த பிவோட்டல் ரோ. ஸோ டோட்டல் எலமெண்ட் இருந்த பிளேஸ் அது ஒன்றா ஆயிடுச்சு. அது கீழே இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நியூ R1னையும் நியூ R2 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இசஜே சிஜே பேசிக் வேரியபிள் சிபி எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கலாம். X1ஓட வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்து -4. தென் X2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. அதுக்கேற்ற மாதிரி இங்கே சொல்யூஷனும் நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம A1 வந்து X1 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுல. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த A1 காலம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த -1/11 தான் A1 காலத்தில் வர வேல்யூ. நம்ம அதுவே நம்ம விட்டுருப்போம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, சார் நீங்கள் நியூ R2 சொன்னீங்க. நியூ R2ங்கிறது இங்கே வர 0 1 1/11 -11/11 சாரி -15/55 -1/11 25/11. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 1 1/11 15/55. தென் நீங்கள் அந்த -1/11 விட்டுருக்க மாட்டோம். அட்டாச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா அது வந்து A1ஓட காலத்தில் வருது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த A1ஐயும் A2யும் நம்ம வந்து அது முன்னாடி ஐட்ரேஷனில் A2 விட்டுட்டோம். இந்த ஐட்ரேஷனில் A1 விட்டுட்டோம். ஓகேவா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் விட்டுட்டீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இசஜே மைனஸ் சி கண்டுபிடிக்க போங்க. ஸோ X1க்கு வேல்யூ வந்து -4. சிபி நம்ம ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ X2ஓட வேல்யூஸ் வந்து -1 கோஎஃபிஷியன்ட். அப்படிங்கிறப்ப நீங்கள் இசஜே கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் -4 × 1. ஸோ -4. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. ஸோ -4 கிடச்சிருச்சு. அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1. இந்த மாதிரி ஒன்று. ஸோ ஒரு சிபி எடுத்து நீங்கள் உள்ள ஒரு காலம் வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இசஜேவை நீங்கள் சிஜேவில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது இந்த ரோ எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு 0 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் மறுபடியும் இந்த ஐட்ரேஷனை மறுபடியும் ப்ரொசீட் பண்ணணும். டோட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சி. ஸோ அப்படிங்கிறப்ப இதான் உங்களுக்கு நெகட்டிவில் வந்த காலம் தான் டோட்டல் காலம். ஸோ டோட்டல் காலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏன் நான் ரேஷியோ எடுக்கலைன்னா, ஸோ டோட்டல் காலத்தில் பார்த்தீங்கன்னா -15/55ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்ப மொத்தமே 2 ரோ தான். 2 ரோவில் ஒரு ரோ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேஷியோ அப்ளைபிள் கிடையாது. இப்போ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ரோ தான் கண்டிப்பாக டோட்டல் ரோவாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒரே ரோ இது மட்டும் தான். அப்படிங்கிறப்ப இதான் உங்களோட டோட்டல் ரோ. ஸோ இது டோட்டல் ரோனா உங்களோட டோட்டல் எலமெண்ட் இது 4/11. ஸோ பிவோட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணோம். ஸோ 4/11 ஒன்றா சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணலாம், 11/4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ 11/5ஆல் ஸோ 11/4ஆல் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 4/11 நம்ம வந்து ஒன்றா மாற்றணும். நம்ம வந்து 11/4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்ப என்டையர் R1 நான் வந்து
11/4ஆல மல்டிப்ளை பண்ணேன். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது R1 கிடைக்கும். ஸோ இதான் உங்களோட நியூ R1. ஓகே. ஸோ இதான் உங்கள் நியூ R1. ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு R2க்கு நீங்கள் -15/15 நீங்கள் 0 போடணும். அதுக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாகவே இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. உங்களுக்கு அது கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் 0 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேஷன் நீங்கள் R2 + 3/4 R1 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களுக்கு -3/11 + 1/11 உங்களுக்கு 0 கிடச்சிரும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் எலமெண்ட் கீழே இருக்கிற காலம் வந்து 0 ஆயிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 4த் ரைட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எலமெண்ட் இதுதான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா S2. ஸோ S2 அதை ரீப்ளேஸ் பண்ணுது. இங்கே இருக்கிற S1 ரீப்ளேஸ் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதாங்க எழுதியிருக்கேன். சார் நீங்கள் வந்து கேட்கலாம். சார் வந்து இந்த மாதிரி ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள்லாம் நார்மல் வேரியபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமானா பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து சிலதெல்லாம் பண்ணும். நீங்கள் பண்ணாத நினச்சிட்டு போகாதீங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு SHA -CJ நீங்கள் செக் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு SHA வேல்யூ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படிங்கிறப்போ -1 × -3/4. ஸோ -3/4 அப்படி ஒரு எலமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி SHA கிடைக்கும். ஸோ SHA -CJ நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கிடச்சிரும். ஐ மீன் கிரேட்டர் தென் 0 கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4th ஐட்ரேஷனில் தான் உங்களுக்கு எல்லா SHA -CJ வந்து பாசிட்டிவ் ஐ மீன் கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஐட்ரேஷனில் உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ எங்கே முடிஞ்சுதோ அதுக்கான X2ல பேசிக் வேரியபிளை பார்த்து அந்த பேசிக் வேரியபிள் கரஸ்பாண்டிங் சொல்யூஷனை பார்க்கணும். சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா அதான் உங்களோட சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ X2 தான் முடிஞ்சிருக்கு. ஐ மீன் இந்த வேரியபிளில் S2 X2ல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ X2ஓட வேல்யூ 5, தென் S2ஓட வேல்யூ 10. ஸோ நம்ம S2 வேல்யூ தேவையில்லை. பட் நம்ம இந்த X2 வேல்யூ தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் X1 வேல்யூ 0 ஏன் போட்டோன்னா இந்த பேசிக் வேரியபிள் X1 கிடையாது. அப்படிங்கிறப்ப X1 வேல்யூ 0, தென் X2 வேல்யூ 5. ஸோ X2 வேல்யூ 5ங்கிறப்ப நம்ம மேக்ஸ் ரெசிஸ்டாரால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு X2 வேல்யூ வந்து ஐ மீன் மேக்ஸ் ரெசிஸ்டார் -5ன்னு கிடைக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இது வந்து மினிமைஸ் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ மினிமைஸ் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸாக மாற்றிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டர்ன் வந்து அதை மினிமைஸ் ப்ராப்ளம் மாற்றணும்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளத்தில் -5 கிடச்சிருக்கு. ஸோ மினிமைஸ் ப்ராப்ளத்தில் அதுக்கு ஆன்சர் வந்து +5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ when x1 = 0 then x2 = 5. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.